ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல சோப்ராங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்றவர் தான் டகுடு பட்டேல். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதே கிராமம் தான். பல வருடங்களா அந்த கிராமத்தில் தான் வாழ்றாரு. அவர் செய்கிற வேலையை பார்த்தா பெயிண்டிங் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எந்த கூலி தொழிலாக இருந்தாலும் அங்கே போய் வேலையை முடிச்சுட்டு தான் வருவார். சில நேரத்துக்கு வெளியூர்லாம் அவரை கூப்பிடுவாங்க. வெளியூருக்கு போய் 5-6 நாள் தங்கி வேலையை முடிச்சுட்டு சம்பளத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட தருவார். அவரோட மனைவி பேரு கீதா பாய். இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமாகி 15 வருடங்கள் பக்கம் ஆகுது. அப்பா அம்மாலாம் அலையன்ஸ் பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, சொந்தக்காரங்க மூலியமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த 15 வருஷத்துல அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. மூத்த பையனோட பேரு மங்கேஷ். மங்கேஷ்க்கு 12 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணும் பிறந்துச்சு. அண்ணனும் தங்கச்சி ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒட்டுக்கா ஸ்கூலுக்கு போவாங்க, ஒட்டுக்கா விளையாடுவாங்க. சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாத்துக்குமே இந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். இவங்க வறுமையா இருந்தாலும் சரி, காசு இல்லாம இருந்தாலும் சரி, ஆனா குடும்பம் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டகுடு பட்டேல் ரொம்ப சின்சியரா அவரோட குடும்பத்தை பார்த்துக்குவாரு. அதுக்காகவே அவர் அப்பப்ப வெளியூருக்கு போய் சம்பாரிச்சுட்டு வருவாருங்கிறது அந்த கிராமத்து மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி இவங்களோட லைஃப் நார்மலா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா பிப்ரவரி 2ஆம் தேதி 2019 வருடம் காலையில எப்பயும் போல மங்கேஷும் அவனோட தங்கச்சியும் எந்திரிச்சு குளிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அவங்க படிக்க போறாங்க. டெய்லி நடந்தே போயிட்டு படிச்சுட்டு நடந்தே வந்துருவாங்க. டகுடு பட்டேல் அவர் போற வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கீதா பாய் இவங்க எல்லாத்துக்குமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூல் 2 மணி வரைக்கும் தான், ஹாஃப் டே தான். மற்ற நாட்கள்ல 4 மணி வரைக்கும் இருக்கும். மங்கேஷும் அவனோட தங்கச்சி ஸ்கூலுக்கு போறாங்க. மத்தியானம் 12:30 மணி பக்கம் லஞ்ச் பிரேக் கிடைக்குது. அந்த லஞ்சில் தான் மங்கேஷ் ஒரு விஷயத்த முடிவு பண்றான். இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நம்ம வீட்டுக்கு போய் அம்மா கூடவே சாப்பிடலாமே, எதுக்காக நம்ம இங்க 2 மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த லஞ்சை தூக்கிட்டு தன்னோட தங்கச்சியோட வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சாப்பிடலாமேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது. அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே மங்கேஷ் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நான் கொஞ்ச நேரம் விளையாட போறேன்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டான். எப்பயுமே அவங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் விளையாட போவாங்க. ஆனா இந்த டைம் ஏதோ ஒரு அவசரங்கிறதுனால தங்கச்சியை வீட்லயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிட்டான். மங்கேஷ் விளையாட போயிட்டு திருப்பி வருவான்னு சொல்லிட்டு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க, 4 மணிக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க, 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா கீதா பாய்க்கு என்னடா பையன் என்ன வரவே மாட்டேங்கிறான், வீட்டில் வந்து சாப்பிடணும்ல, சாப்பிடாம இவனுக்கு என்ன விளையாட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே மங்கேஷ் எங்கே விளையாட போவான், அந்த இடத்துக்கு தேட போயிருக்காங்க. அந்த இடத்துல அவனை காணோம். அவன் வரவே இல்லையா ஆண்டின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. வேற எங்கப்பா மங்கேஷ் போவான் அப்படின்னு கேட்கும் போது பக்கத்து தெருவில் கிரிக்கெட் விளையாடுவாங்க, நீங்க எதுக்கும் அங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்து தெருவில் கிரிக்கெட்டுக்கு போனா மங்கேஷ் இங்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து தங்கச்சியை விட்டுட்டு விளையாட போறேன்னு சொன்ன பையன் எங்க போயிட்டான், டோட்டலாவே மறைஞ்சு போயிட்டானா, ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருக்கானான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. ஸ்கூல்லையும் மங்கேஷ் திருப்பி வரவே இல்லை. 12:30 மணிக்கெலாம் அவன் கிளம்பிட்டான், திருப்பி வரவே இல்லைன்னு சொல்லி அங்கே டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. மங்கேஷை மட்டும் எங்கேயுமே காணும். கீதா பாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது. எப்பயும் மங்கேஷ் அடிக்கடி எங்கேயாச்சும் விளையாட போவான், கிராமத்தில் எல்லா இடத்துக்குமே போவான், திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான், நல்லாவே தெரியும். ஆனா இப்ப சாப்பிடாம போயிட்டானேன்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சவங்க பையன் தொலைஞ்சே போயிட்டானோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. டகுடு பட்டேல் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பையனை காணோம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு. 2 பேருமே சொந்தக்காரங்களை வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. நைட்டு ஃபுல்லா தேடுறாங்க. அடுத்த நாள் விடிகாலையில பக்கம் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட பையனான மங்கேஷ் நேத்து ஸ்கூலை விட்டு வந்துட்டு விளையாட போறேன்னு சொன்னவன் திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் 12 வயசு பையன், அதுவும் ஒரு சின்ன கிராமத்தில் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சீரியஸான இஷ்யூவாக தான் இருக்கும். அந்த போலீஸ் டீம் எல்லாமே ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இடங்களா போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட என்கொயரி எல்லாமே கீதா பாய் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. பையன் எப்படி வந்தான், எப்போ வந்தான், ஏன் சீக்கிரமா வந்துட்டான், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே கீதா பாய் ஒவ்வொன்றா சொல்றாங்க. தங்கச்சியை கூட்டிக்கிட்டு தான் வந்தான், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனவன் திருப்பி வரவே இல்லை, என்ன டைம் வந்தான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே கீதா பாய் சொல்றாங்க. ஸ்கூல்ல போய் விசாரிச்சா 12:30 மணிக்கெல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கும் காலும் பண்ணல. அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் மொபைலும் இல்லை, டீச்சர்ஸோட வீட்டுக்கும் யாருக்கும் வரவும் இல்லை. அப்பனா பையன் எங்க தான் போயிட்டான்? சுத்தி இருக்கிற நெய்பர் எல்லாத்துக்கிட்டுமே விசாரிக்கிறாங்க. மங்கேஷை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவன் விளையாடுற இடம் எல்லாத்துலையுமே கேட்குறாங்க. அப்பயும் எந்த ஐடியாவும் இல்லை. சுத்தி முத்தி எங்கெங்கெல்லாம் காட்டு பகுதிகள் இருக்கோ, ஒருவேளை அங்க போய் வழி தெரியாம மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு 50 போலீஸ் பக்கம் ஊர் மக்களோட சேர்ந்து காட்டு ஃபுல்லா தேடி இருக்காங்க. ஆனா அப்பயும் மங்கேஷை காணோம்.
ஸோ போலீஸ்க்கே இப்போ ஒரு க்ளூ இல்லை. வெறும் 12 வயசு பையன் ஒரு சின்ன கிராமத்தை விட்டு அப்படியே மறைஞ்சு போயிட்டான். அவனை பற்றி எல்லா விஷயங்களும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் அடுத்த 2 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அதே கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு புதரில் ஒரு சின்ன பையனோட கால் பகுதி மட்டும் கிடைச்சிருக்கு. காலை மட்டும் வெட்டியிருக்காங்க. அந்த கால் மட்டும் கிடைச்சிருக்கு. சுற்றி முற்றி மோப்ப நாய்கள் எல்லாமே அதை மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கிடைக்குது. உடனே போலீஸ் அவங்களோட டாக் ஸ்குவாட் எல்லாத்தையுமே கூட்டிட்டு, ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த காலை ரெக்கவர் பண்றாங்க. அந்த காலை ரெக்கவர் பண்ணும் போதே போலீஸ்க்கு கிடைச்ச அபிப்பிராயம், ஒருவேளை இது மங்கேஷோட காலம் இருக்குமோ. இந்த கிராமத்துல தொலைஞ்சு போனது மங்கேஷ் மட்டும்தான். அவன் 12 வயசு சின்ன பையன். இந்த காலை பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் கால் மாதிரி தான் தெரியுது. ஆனா அதை வச்சு இது மங்கேஷோட கால் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது. உடனே அந்த காலை அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸை வச்சு கம்பேர் பண்றாங்க. அது மங்கேஷோட கால் தான் அப்படிங்கிறது உறுதியும் ஆகுது. அந்த காலை வெட்டும் போது அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரியுது. ஸோ இப்போ மங்கேஷ்ங்கிற பையன் ஆல்ரெடி இறந்துட்டான். அவனோட டெட் பாடி தான் கண்டுபிடிக்கணுங்கிறது போலீஸோட அபிப்பிராயம். ஒரு மர்டர் கேஸ் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம 12 வயசு பையன் அப்படிங்கும் போது எப்பேற்பட்ட கொடூரம். காலை வேற தனியா வெட்டி போட்டிருக்காங்க. சுத்தி முத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி மோனி அமாவாசை. 27 வருஷம் கழிச்சு அந்த அமாவாசை திருப்பி வருது. நிறைய சடங்குகள், நிறைய சாமியார்கள் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மிருகத்திலேருந்து மனிதர்கள் வரைக்கும் நரபலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை மங்கேஷ் அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் கிட்ட மாட்டியிருப்பானோ, இவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால சின்ன பையனை நரபலி கொடுத்துருப்பாங்களோ, அதனால தான் கால் தனியாக வெட்டி போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ரூமர் சுற்றி எல்லா வில்லேஜ் மக்களுக்குமே பரவ ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வரும்போது, அந்த கிராமத்தில் யாராச்சும் சாமியார்கள் இருக்காங்களா, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா, வெளியூர் சாமியார்கள் திடீர்னு அந்த கிராமத்துல யாராச்சும் வந்தவங்க இருக்காங்களா இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே செக் பண்றாங்க. அந்த கிராமத்துல பெருசா சிசிடிவி கேமராலாம் இல்ல. அதனால அவங்களுக்கு செக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடை வீதியில ஒரே ஒரு ஜுவல்லரி ஷாப், நகை கடையில மட்டும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரால பிப்ரவரி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 3 நாட்களுமே சிசிடிவி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிச்சு. அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு சாமியார் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி இருக்காரு. அவர் ஒரு ஜோல்னா பையை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரமா நடந்துட்டு இருந்தாரு. ஒரு 2 மணி நேரம் பக்கம் அந்த கடை வீதியில நடக்கிறதுக்கான தேவை என்ன? அவர் எதுவும் அதை வாங்கின மாதிரியும் தெரியல. ஒரே இடத்துல எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி நின்றுகிட்டு வேற இருந்தார். அவரோட ஜோல்னா பை ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. ஒருவேளை அந்த சின்ன பையனோட டெட் பாடி தான் கட் பண்ணி அந்த ஜோல்னா பையில போட்டிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன்னா இவங்கள மாதிரி நிறைய பேர் நரபலி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரைம் போலீஸ் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் அதுக்கப்புறம் எங்க போயிட்டாரு, வேற ஏதாவது வெளியூர் போயிட்டாரா, அவரோட பேர் என்ன, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே சிசிடிவியில் கிடைச்ச ஒரு முகத்தோட ஸ்கெட்சை வரைஞ்சு எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சாமியார் அதுக்கப்புறம் எங்க போனாருங்கிற ஒரு க்ளூமே போலீஸ்க்கு கிடைக்கல. இந்த மாதிரி எல்லா என்கொயரிஸுமே போலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபாரன்சிக் டீம் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸை கொடுத்தாங்க. அந்த புதரில் பையனோட காலை கண்டுபிடிக்கும் போது நிறைய டாக் ஸ்குவாடை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு டாக் ஸ்குவாடை கூட்டிட்டு வந்தோம். அந்த கால் கிடைச்ச இடம் அவனோட வீட்டில இருந்து வெறும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. டாக் ஸ்குவாடு டோட்டலாக மோப்பம் பிடிச்சி திருப்பி அந்த நாய்கள் எல்லாமே அவனோட சொந்த வீட்டுக்கே தான் போகுது. அப்போ நாங்கள் என்ன நினைச்சோம், சரி இந்த கால் மங்கேஷோட சேர்ந்தது தான், அதனால தான் மங்கேஷோட வீட்டுக்கே போகுதோ அப்படிங்கிறத நாங்கள் நினைச்சோம். ஆனா இப்போ நமக்கு எந்த க்ளூமே கிடைக்கல. அப்படிங்கும் போது ஏன் ஒருவேளை கொலைகாரனும் அதே ஏரியாலேயே இருக்கக்கூடாது, ஒருவேளை கொலைகாரனும் அதே வீட்டுக்குள்ளாரையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான க்ளூவை கேட்டாங்க. போலீஸ்க்கு இதை கேட்டோன்னே இப்படி கூட இருக்கலாம்ல. பொதுவாக ஒரு கொலை நடந்துச்சுன்னா முதல் விஷயமா நம்ம சந்தேகப்படுறது அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான். கணவன் இறந்துட்டான் அப்படின்னா மனைவி மேல சந்தேகப்படுவோம், மனைவி இறந்துட்டாங்கன்னா அதே கணவன் மேல சந்தேகப்படுவோம். அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே போவோம். இந்த இடத்துல வெறும் 12 வயசு பையன் தான் இறந்துருக்கான். அந்த 12 வயசு பையனோட அம்மாவும் அப்பாவோட நிலைமை யோசிச்சு பார்த்தாவே அவங்கள போய் என்கொயரி பண்ணணுமான்னு தோணுது. ஏன்னா எப்போ நம்ம காலை கண்டுபிடிச்சோமோ, எப்போ அது மங்கேஷ் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணமோ, அப்போ இருந்தே கீதாபாய் ஆகட்டும், டகுடு ஆகட்டும், 2 பேருமே சாப்பிடக்கூட இல்லை. ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பிபி ப்ரெஷர் இல்லை, சுகர் குறைஞ்சிருச்சு, இந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் நல்லா மெட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவுக்கு போகுது. எல்லாமே 12 வயசு பையன் தொலைஞ்சு போயிட்டான், போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரெஷர்னால அவங்க எவ்வளோ பெரிய துக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இடமா போய் விசாரிச்சது கீதாபாய். கீதாபாய்கிட்ட அவங்க சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. இந்த வீட்டில் பொதுவாக யார் யாரெல்லாம் வந்து போவாங்க? உங்களோட கணவர், பசங்க 2 பேர் இருக்காங்க, சொந்தக்காரங்க யாராச்சும் வருவாங்களா, வேற யாராச்சும் இந்த இடத்துல நடமாட்டது நீங்க பாத்தீங்களா,
அந்த சாமியாரோட போட்டோ காட்டி இந்த மாதிரி யாராச்சும் சாமி சுத்திட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி கீதாபாய்கிட்ட சொல்றாங்க. ஆனா கீதாபாய்க்கு எந்த ஐடியாவுமே இல்ல. அடுத்ததா அப்பாவான டகுடு பட்டேல்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவரும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றாரு. நான் காலையில வேலைக்கு போனேன் அப்படின்னா திருப்பி சாயந்தரம் தான் வருவேன். அடிக்கடி எனக்கு வெளியூர்ல வேற வேலை இருக்கும். 5 நாள் 6 நாள் பக்கம் அங்க போய் தங்கிட்டு வேலை பார்த்துட்டு தாங்க வீட்டுக்கே வருவேன். என்னோட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தாவே போலீஸ்க்கு பாவமா தான் இருக்கு. இவங்க 2 பேர்த்திட்ட விசாரிச்சும் எந்த ஆங்கிள்லயுமே ஒரு க்ளூமே கிடைக்கல. சரி, அடுத்ததா மங்கேஷோட தங்கச்சிட்ட விசாரிப்போம். அவதான் ஸ்கூலுக்கு போறாள், பேசுற பொண்ணு தானே, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப கிளியரா சொல்லுது. நானும் அண்ணனும் அன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமே வந்துட்டோம். வீட்டில் சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அண்ணனை காணோம். அம்மா என்னை பாத்ரூம் கூட்டிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக்க வச்சு சாப்பாடு போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். அண்ணன் போனவன் திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிறத போலீஸ்ட்ட சொல்றாங்க. போலீஸ்க்கு வீட்டுக்குள்ளார இருக்கவங்க கிட்ட விசாரிச்சோம், ஒரு ஐடியாவுமே இல்லை. பக்கத்துல இருக்கிற சில பேர்லாம் சில விஷயங்கள் போலீஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கீதாபாய் அப்படிங்கிற பெண்ணோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சரியில்லைங்க. அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமா என்னமோ 15 வருஷம் பக்கம் ஆகுது. ஆனா அந்த பெண் அடிக்கடி இவரை ஏமாத்துற மாதிரி தான் நாங்க பார்த்துருக்கோம். ஏன்னா எப்ப எல்லாம் டகுடு பட்டேல் வெளியூருக்கோ இல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரோ அப்ப எல்லாம் வேற யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளார வருவான். அவன் யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ்க்கு இது கிடைச்ச ஒரு முக்கியமான க்ளூ. ஏன்னா கீதாபாய் கூட இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத போலீஸால நிரூபிக்க முடியும். கீதாபாய் கிட்ட போய் உங்களை தவிர வேற யாரெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, சில நபர்கள் சொல்றாங்க யாரோ வீட்டுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்கன்னு சொல்லும் போதுதான் கீதாபாய் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமாங்க, இந்த வீட்டுக்கு சாதன் பட்டேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. என்னோட ஹஸ்பண்டோட அக்கா பையன். நான் வந்து அவனுக்கு அத்தை முறை ஆகுது. அடிக்கடி குழந்தைங்களை பார்க்கலாமே, நம்மளை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போவான். இதை தவிர்த்து வேற யாருமே வரமாட்டாங்களே அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ்க்கு சாதன் பட்டேலோட போட்டோ கிடைக்குது. அந்த போட்டோ வச்சு சுத்தி இருக்க எல்லாத்திலையுமே விசாரிக்கும் போது ஆமாங்க இவனையும் நாங்க பார்த்துருக்கோம், ஆனா இவனை தாண்டி இன்னொருத்தவனும் வருவாங்க, அவன் யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, இவனோட முகத்தையும் பார்த்துருக்கோம் இன்னொருத்தவனோட முகத்தையும் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தவனை சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கீதாபாய் கிட்ட கேட்டா இல்லங்க இவர் மட்டும் தான் வீட்டுக்கு வந்துட்டு போவாரு, இவர் தான் எங்களோட சொந்தக்காரங்க, வேற யாரும் நாங்க வீட்டுல விடுறது கூட இல்லையே அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் கீதாபாய் கிட்ட விசாரிக்கும் போது கீதாபாய் கிட்ட ஒரு சின்ன பயத்தை போலீஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பெண்மணி எதையோ மறைக்கிறாங்க. கடைசியா இந்த மங்கேஷ் அப்படிங்கிற 12 வயசு பையன் பார்த்தது அம்மாவை மட்டும்தான். அதுக்கப்புறம் யாரையும் பார்த்த மாதிரி எந்த க்ளூமே இல்லை. அப்பாவும் வேலைக்கு போயிட்டார். அப்பனா இவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததா இந்த சாதன் பட்டேலை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டதெல்லாம் ஒரே கேள்விதான். இவங்க வீட்டுக்கு நீ வந்துட்டு போவியா அடிக்கடி அப்படின்னு கேட்கும் போது ஆமாங்க நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவேன், என்னோட மாமா அத்தை இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், ஆனா இந்த பையனோட கொலை வழக்குல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத சொல்றான். இந்த விஷயத்தை போலீஸ் கேட்டோன்னே அடுத்ததா சாதன் பட்டேலோட வீட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு கால் பண்ணி அவனோட அப்பா அம்மா கிட்ட விசாரிச்சிருக்காங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி உங்க பையன் வீட்டில் தான் இருந்தானா வெளியே போயிட்டானா அப்படின்னு கேட்கும் போது தான் சாதனோட அப்பா அம்மா எங்களோட பையன் வீட்லயே இல்லைங்க அன்னைக்கு எங்கேயோ வெளியே போயிட்டான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவலே கிடைச்சிருக்கு. சாதன் பட்டேல் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கிறான். இந்த இடத்துல வரலன்னு சொல்றான், வீட்லயே தான் இருந்தாங்கிறான், ஆனா வீட்டுல கால் பண்ணா அவன் வேற எங்கேயோ வெளியே போயிருந்தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல சாதன் பட்டேலை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவன் நடந்த எல்லா ஷாக்கிங்கான உண்மையும் சொன்னான். அப்போதான் கீதாபாய் அப்படிங்கிற ஒரு அம்மாவோட இன்னொரு முகம் போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. கீதாபாய் அப்படிங்கிற பெண்மணியோட வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணமாகி, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா கீதாபாயோட வாழ்க்கையில நடந்ததே வேற. என்னதான் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை, கணவர் அன்போட பாத்துக்கிறாரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தோணினாலும் அவங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றத்தை அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியல. எப்ப அவங்க உணர ஆரம்பிச்சாங்கன்னா அடிக்கடி இந்த சாதன் பட்டேல் அப்படிங்கிறவன் வீட்டுக்கு வந்து மாமா அத்தைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்திட்டையும் பழகிறான், குழந்தைங்க கிட்டையும் பழகிறான். எப்ப எல்லாம் டகுடு பட்டேல் வீட்டை விட்டு போறாரோ அப்பவும் சாதன் பட்டேல் வீட்டுல அத்தைன்னு சொல்லிட்டு பக்கத்திலே தான் இருந்தான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் சாதன் பட்டேலுக்கும் இவங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் மறந்துட்டான். நம்மளோட வயசு ரொம்ப அதிகம், 2 பேத்துக்கு அம்மா, அது மட்டும் இல்லாம நம்ம மாமாவோட மனைவி அப்படிங்கிறதே அவன் மறந்துட்டான். மாமா எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறாரோ, எப்பெல்லாம் வேலைக்கு போறாரோ, எப்பெல்லாம் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறாரோ அப்பெல்லாம் அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அத்தைன்னு சொல்லிட்டு கீதாபாய் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சான். அது கீதாபாய்க்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா பேச ஆரம்பிச்சவங்க, எப்பயெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்களோ, எப்பயெல்லாம் குழந்தைங்க வெளிய போறாங்களோ, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ரிலேஷன்ஷிப் பாலியல் ரீதியா மாற ஆரம்பிச்சுச்சு. இவங்க 2 பேரும் பாலியல் தொடர்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப மாசமாவே இந்த மாரி விஷயங்கள் போய்க்கிட்டே தான் இருந்துச்சு. கீதா பாய்க்கு யார பத்தி எந்த கவலையும் இல்ல. அக்கம் பக்கம்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கூட கீதா பாய் நினைக்கல. சரி அக்கம் பக்கம் யாராவது பார்ப்பாங்க, கேட்டா என்னோட ஹஸ்பண்டோட அக்கா பையன், நான் வந்து அவனுக்கு அத்தை முறை ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மறைச்சிடலாமேன்னு சொல்லி தான் கீதா பாய் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. கீதா பாய் நிறைய விஷயங்கள் அந்த சாதன் பட்டேல்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி உறவு வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல சாதன் பட்டேலுக்கு கீதா பாய் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் உண்மையானுமே கீதா பாய் மேல அன்புலாம் எதுவும் வைக்கல. அவனுக்கு தேவை எல்லாமே ஒரு உறவு தான். அவனுக்கு தேவையான பாலியல் உறவு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க கிடைக்க அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஃப்ரெண்டான ராஜேந்திர பட்டேல்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் இருக்கான். அந்த ராஜேந்திரா கிட்ட போய் என்னோட அத்தை கிட்ட நான் டெய்லியும் போய் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறேன், அவங்களோட பேர் கீதா பாய், அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, நாங்கள் டெய்லி இப்படிலாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு A to Z டெய்லி என்ன நடக்குதோ அதை ராஜேந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ராஜேந்திராவுக்கு இது எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் கீதா பாய் கூட நானும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நானும் ஒரு பாலியல் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த கொஞ்ச நாள்ல சாதன் பட்டேல்கிட்ட போய் என்னை உங்க அத்தை கிட்ட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா, அவங்களுக்கு யாரா இருந்தா என்ன, நீ சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நானும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துட்டு போறேன், நானும் ஷேர் பண்ணிக்கிறேனே, கொஞ்சம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியாங்கிற ஒரு கேவலமான விஷயத்த அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கான். சாதன் பட்டேலும் இதை கேட்டுட்டு அந்த கேவலமான விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ஒரு நாள் ராஜேந்திராவோட கையோடு கூட்டிட்டு போய் கீதா பாய்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். இவன் என்னோட ஃப்ரெண்டான ராஜேந்திரா, நம்ம 2 பேத்துக்குள்ளார என்னென்ன நடக்குதுங்கிறது இவனுக்கும் தெரியும், இவனுக்கும் உன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உறவு வைக்கணும், உன் கூட சந்தோஷமா இருக்கணும், உன் கூட பாலியல் உறவு வச்சு உனக்கு தேவையான சுகத்தை எல்லாத்தையும் தருவான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கீதா பாய்கிட்ட சொல்லும் போது கீதா பாய்க்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நீங்கள் 2 பேருமே அடிக்கடி மாறி வாங்க, சுற்றி இருக்கிற மக்கள் யாரும் பார்க்காத மாதிரி பார்த்துக்குவாங்க, யாரோ ஒருத்தவங்க மட்டும் தான் வீட்டில் எப்பப்போ வரீங்களோ கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க, என்கிட்டயும் முன்னாடியே தெரிவிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மூலியமா கொஞ்சம் மாதங்களா சாதன் பட்டேல் வருவான், சாதன் பட்டேல் வராட்டி இன்னொரு நாள் ராஜேந்திர பட்டேல் வருவான். எப்பெல்லாம் டகுடு பட்டேல் வீட்டில் இருக்காரோ அப்பெல்லாம் கீதா பாய் முன்னாடியே இவங்க 2 பேர்த்திட்டுமே சொல்லிடுவாங்க. 2 குழந்தைங்களுக்கு தெரியாது, டகுடு பட்டேலான ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இது எல்லாமே வீட்டுக்குள்ளார மனைவியா வெறும் கிச்சன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டு வேலைகள் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற நினைச்ச அம்மா செஞ்ச வேலையை நீட்டா பார்த்துக்கோங்க. சம்பவம் நடந்த நாள் February 2 எப்பயும் போல மங்கேஷும் அவனோட தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனவங்க திருப்பி 2 மணிக்கு தான் வருவாங்கிறது கீதா பாய்க்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு வரக்கூடியதா இருந்தது ராஜேந்திர பட்டேல். ராஜேந்திரா கிட்ட கால் பண்ணி என்னோட குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நீ சீக்கிரமா வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2 மணி வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், ஒரு 1:45 பக்கம் நீ கிளம்பிடு, வீட்டுக்கு குழந்தைங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ராஜேந்திர பட்டேல் வீட்டுக்கு வரான். இவங்க 2 பேருமே அவங்களோட பெட்ரூம்ல போய் பாலியல் உறவு வைக்கிறாங்க. அந்த பாலியல் உறவு வைக்கும் போது நம்ம டோரை லாக் பண்ணமா இல்லையான்னு கூட கீதா பாய் பார்க்கல. ஆனா மத்தியானம் 1 மணி பக்கமே மங்கேஷும் சரி அவனோட தங்கச்சியும் சரி வீட்டில் அம்மா நமக்கு காத்துட்டு இருப்பாங்க, நம்ம அம்மா கூட போய் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க குழந்தைங்களோட அன்பும் இவங்களோட காமமும் எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது மங்கேஷ் மட்டும்தான் அந்த பெட்ரூம் கதவு உள்ளார திறந்து வந்திருக்கான். உள்ளார திறந்து வந்தோன்னே அவனுக்கு ஒரு பெரிய ஷாக். நினைச்சு பாருங்க, தன்னோட அம்மாவும் இன்னொருத்தவனும் நிர்வாணமா உடலுறவு வைக்கும் போது அந்த 12 வயசு பையன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எவ்வளோ ஒரு பயம் அவனுக்கு வரும்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க. அவனை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஷாக், நம்ம கதவை கூட சாத்தலையா, இவங்க எதுக்காக சீக்கிரமா வந்தாங்கன்னு சொல்லிட்டு கீதா பாய் ஒரு பக்கம் என்னதான் பண்றது அப்படிங்கறது புரியாம இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப பயந்து போன மங்கேஷ், நான் அப்பாட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லும் போதே ராஜேந்திர பட்டேலுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அடுத்ததா மாட்டிக்குவோம், நம்ம மாட்டோம், நம்மளோட ஃப்ரெண்டான சாதன் பட்டேலும் மாட்டிக்குவான், இனிமேட்டு நம்ம கீதா பாயோட உறவு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையில கிடைச்ச ஒரு ராட் எடுத்து அம்மாக்கு முன்னாடி அவங்க சொந்த பையனான மங்கேஷை தலையில ஓங்கி பல டைம் அடிச்சிருக்கான். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது மங்கேஷோட தங்கச்சி ஹாலில் தான் இருந்திருக்கா. அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே அம்மாவான கீதா பாய் ஹாலுக்கு போய் தங்கச்சிக்கிட்ட, அண்ணன் ஏதோ விளையாட போறானா, நீ சீக்கிரமா வா, குளிச்சு ரெடியாவு, நீ சீக்கிரமா வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த ராடால ஏகப்பட்ட டைம் அடிச்சு அதே இடத்துல அவனை கொலை பண்ணியிருக்காங்க.
கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பாடியை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி பெட்ரூமோட ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. ஏன்னா தங்கச்சி சாப்பிட்டு அவ தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீதாபாய் அந்த தங்கச்சியான பொண்ணை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம், எப்படி போலீஸ்ட மாட்டாம இருக்கணும்னு சொல்லிட்டு கீதாபாய் ராஜேந்திர பட்டேலும் பிளான் பண்ணியிருக்காங்க. ராஜேந்திர பட்டேல் உடனே சாதன் பட்டேலுக்கு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, பையன் வீட்டுக்கு வந்துட்டான், நாங்கள் 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிறத பார்த்துட்டான், எங்களால் எதுவும் செய்ய முடியல, அதனால நாங்கள் பையனை தீர்த்து கட்டிட்டோம், இப்போ எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது, நான் போலீஸ்ட மாட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உன் பேரையும் சொல்லிடுவேன், நம்மளோட உறவு எல்லாத்துக்குமே தெரிய வரும், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது சாதன் பட்டேல் உடனே அவனோட வீட்டுல இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் கீதாபாயோட வீட்டுக்கு வரான். இவங்க 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. டகுடு பட்டேல் வீட்டுக்கு வரத்துக்குள்ளாரையே இந்த டெட் பாடியை எப்படியாச்சும் வெளியே கொண்டுட்டு போகணும், அதுதான் அவங்களோட டார்கெட். அந்த டெட் பாடியை ஒரு புதருக்கு தூக்கிட்டு போறாங்க. புதருக்கு தூக்கிட்டு போய் பீஸ் பீஸா அறுக்குறாங்க. காலு கை தலை எல்லாத்தையுமே வெட்டுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் காலையும் சாக்கு மூட்டையும் ஏதோ ஒரு இடத்துல தூக்கி வீசுறாங்க. அதுதான் போலீஸ்க்கு மொதல் விஷயமா தென்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிற பகுதிகள்லாம் ஒரு சாக்கு மூட்டையில கட்டி அந்த கிராமத்து ஓரமா இருக்கிற ஒரு ஏரி, ஏரின்னு சொல்லும் போது மழை தண்ணி எல்லாமே தேங்கி தேங்கி ஒரு ஏரி மாதிரி இருக்கும், அது விவசாயத்துக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏரிக்குள்ளார இவங்க சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போய் உள்ளுக்குள்ளார இருக்க உடல் பகுதிகள் கை தலை இது எல்லாத்தையுமே அந்த ஏரிக்குள்ளார போட்டுட்டாங்க. நம்ம சாக்கு மூட்டையோட கட்டி உள்ளார போட்டோம் அப்படின்னா அது என்னைக்கு வேணாலும் அப்படியே மிதந்துக்கிட்டு மேலே வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு நாயோ ஏதாச்சும் கரையை ஒதுங்கும் போது இழுத்துக்கிட்டு வந்துடுங்க. அதனால ஒவ்வொரு பார்ட்டா உள்ளார தூக்கி போட்டோம் அப்படின்னா போலீஸால பிடிக்கவும் முடியாது. அதுக்கு அடுத்ததா மிச்சம் இருந்த சாக்கு பை கூட அந்த ஏரிக்குள்ளாரையே நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆத்துக்குள்ளார போய் போட்டாங்க. இந்த மாதிரி அந்த சின்ன பையன் 12 வயசு பையனான மங்கேஷோட உடம்பு பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய கொடூரத்தை அனுபவிச்சிருப்பான். தன்னோட அம்மா நம்மளை நேசிப்பாங்க, நம்மளோட அம்மா கூட நம்ம போய் சாப்பிடலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்த பையனுக்கு கடைசியா அந்த அம்மாவாலேயே அவனோட வாழ்க்கையை முடிஞ்சதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய ராட் எடுத்து வேற எவனோ ஒருத்தன் தலையில அடிக்கும் போது நம்மளோட அம்மா கண்குளிர அதை பார்த்துட்டு இருக்காங்களே, தடுக்க வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த 12 வயசு ஒரு பையனோட ஃபீலிங்கை பாருங்க. அவனை பற்றி சொல்லும் போதே நம்ம எல்லாத்துக்குமே கண் கலங்க தான் செய்யும். அவன் இறந்ததுக்கு அப்புறமாவது அவனை நிம்மதியாக விட்டாங்களா? அந்த சின்ன பையனோட பாடியை வெட்டி பீஸ் பீஸாக வெவ்வேறு இடங்களில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும் போது கண் கலங்கி என்னோட பையனை காணோன்னு சொல்லி வந்த ஒரு அம்மா அவளுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கருப்பு பக்கம் இருக்காங்கிறது போலீஸாலே நம்ப முடியல. அந்த பெண்ணை பார்த்தாவே ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் நார்மலாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் அவங்களோட முகத்தை பார்த்தாவே தெரியும். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே போலீஸ் மேலே எவ்வளோ ப்ரெஷர் போட்டாங்க. யாரோ நரபலி கொடுத்துருப்பாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு அமாவாசை வருது, அந்த பையனை யாரோ நரபலி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஷாக்கிங் தான். சொந்த வீட்டில் தன்னோட அம்மாவே அவனோட பையனை கொண்டிருக்காங்கும் போது யாராலையுமே நம்ப முடியாது. இதுதான் மங்கேஷ் அப்படிங்கிற 12 வயசு பையன். அவனோட அம்மாவோட அன்புக்காக ஏங்கி ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்தான். கடைசியாக அவனோட லைஃபே முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்கு கீதாபாய் ஆகட்டும், அவங்க கூட இருக்கிறவங்களாகட்டும், அந்த 12 வயசு பையனை எவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்ததா வேற ஒருத்தவனோட மனைவியை தொடுறதுக்கே பயப்படுவான். அடுத்ததா ஒரு பெண் அவனோட வீட்டில் கிடைக்கிற அன்பை விட்டுட்டு வேற ஒரு காமங்கிற சாக்கடைக்கு போகிறதுக்கு பயப்படுவான். என்ன மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தினம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அம்மாங்கிற ஸ்தானம், அப்பாங்கிற ஸ்தானம், இதெல்லாம் எவ்வளோ புனிதமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை கொச்சப்படுத்தி அவங்களோட சின்ன குழந்தைங்களை காமத்துக்காக கொள்றாங்க. இதெல்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிறதே தெரியல. இவங்களாம் எதுக்காக குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. எத்தனையோ பேர் குழந்தையே இல்லாமல் அவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடவுளாக போய் வேண்டிக்கிறாங்க, என்னோட வாழ்க்கையில் குழந்தைன்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நாங்கள் அந்த குழந்தைக்காக தான் வாழ்வோம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கீதாபாய் அப்படிங்கிற அம்மா எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே கடைசியாக ஒரு கிரைம்ல தான் முடியுது. என்னைக்கு கீதாபாய் அப்படிங்கிற பெண்மணி தன்னோட கணவரோட அக்கா பையன் நம்ம அவனுக்கு அத்தை முறை ஆகுதுங்கிறத மறந்து அவனோட ரிலேஷன்ஷிப்க்கு அலோவ் பண்ணாங்களோ, எப்போ அந்த சாதன் பட்டேல் அப்படிங்கிறவன் அத்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண்மணியை தப்பா பார்த்தானோ அப்பவே இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. ஆனால் இந்த சம்பவத்தில் 12 வயசு பையன் இதனால் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் குடும்பத்தில் கிடைக்கிற அன்பை விட்டுட்டு
குடும்பத்துல தன்னோட கணவர், தன்னோட மனைவி, தன்னோட குழந்தைங்க கிட்ட கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கீதாபாய் ஆகட்டும், சாதன் பட்டேல் ஆகட்டும், ராஜேந்திர பட்டேல் ஆகட்டும், எல்லாருமே தன்னோட குடும்பத்தை தாண்டி ரொம்ப தூரமா போய் ஒரு ஜெயிலில் தனி மரமாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களை குடும்பம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களோட நண்பர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, உலகம் அவங்களை ஏற்றுக்காது. அவங்க செஞ்ச தப்பு மட்டும் கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப்ல துரத்துக்கிட்டு தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு அம்மாவான அந்த கீதாபாய் அப்படிங்கிற பெண்மணி நாளைக்கு ஜெயிலை விட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியே வந்தாங்கன்னா, மங்கேஷோட தங்கச்சி அந்த குழந்தை, இப்போ அந்த குழந்தை பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த பெண்மணி அம்மாவை பார்ப்பாங்களா? என்னோட அம்மா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்துக்காக என்னோட அண்ணனையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பெண்மணிக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும். தயவு செய்து நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடி அதனால கடைசியா யாரு பாதிக்கப்படுவாங்கங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு அப்பா அம்மாவாக இருந்தால் நீங்க தப்பு செஞ்சீங்க அப்படின்னா இதுல ரொம்ப பாதிக்கப்பட போறது உங்களோட குழந்தைங்க மட்டும்தான். அந்த குழந்தைங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த தப்புமே செய்ய தோணாது. அந்த குழந்தைங்கள விட நமக்கு லைஃப்ல வேற என்னடா வேணும், இந்த ஃபேமிலியோட நமக்கு லைஃப்ல வேற என்ன வேணும், இந்த ஃபேமிலியை விட நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு வேற யாரு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தோணும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.